உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம கூட வக்கீல் சுஜித் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட என்னோட சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார், இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது லேண்டு சொல்றேன். ஸோ இந்த லேண்டுக்கு நிறைய டாக்ஸேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது என்ன வகையான டாக்ஸேஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு லேண்டோ இல்லாட்டி ஒரு வீடோ வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு சில டாக்ஸஸ்லாம் அப்ளிகபிளா இருக்கும். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேக்ஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் வந்து நம்ம வந்து லோக்கல் பாடி அத்தாரிட்டிகிட்ட கட்டுவோம். அது வந்து இயர்லி பேசிஸா இருக்கும், இல்லைன்னா செமி இயர்லி பேசிஸா இருக்கும். ஸோ இந்த டேக்ஸையே லோக்கல் பாடி அத்தாரிட்டி கொடுக்குறோம்னா, ஸோ அந்த லோக்கல் பாடி அத்தாரிட்டியான முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் இவங்கெல்லாம் சில சர்வீசஸ் கொடுப்பாங்க. லைக் இந்த ஸ்ட்ரீட் லைட், வாட்டர் அண்ட் சூவேஜ் சர்வீசஸ் அண்ட் ஸ்கேவெஞ்சிங் சர்வீசஸ். ஸ்கேவெஞ்சிங் சர்வீஸ்னா நம்ம கார்பேஜ்ல எடுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த சர்வீஸ்லாம் இதுல வரும். ஸோ இதுல ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்ம வந்து கட்டணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்க ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா உங்க ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஏரியாவுக்கு ஆவரேஜா எவ்வளோ ரெண்ட் வரணும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரெண்டோ அது பேஸ் பண்ணி உங்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது ஆவரேஜ் ரெண்ட் ஆஃப் தட் ஏரியா இன்டூ உங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கட்டணும். நெக்ஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ். ஸோ இதை வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கையில கட்டுவீங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி எதுக்குன்னா, நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் மாறுதுன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் போடுவீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஸோ இதெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கோம், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஸோ அதை வந்து நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம வந்து டாக்ஸ் கட்டுறோம். அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பண்ற சர்வீஸ்க்கு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் கட்டுறோம். ஸோ அதுல வந்து எஸ்ஆர்ஓ இருப்பாரு, அந்த ஆஃபீஸ் பியூன்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் கட்டுறோம். ஸோ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இல்ல, என்ன அக்ரிமெண்ட் போட்டாலும் அதுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். லைக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், இல்ல ட்ரஸ்ட் டீட், எது போட்டாலும் அதுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஸோ இதை தவிர இன்னொரு டாக்ஸ் என்னன்னா கேபிட்டல் கெயின்ஸ். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இப்போ கூட ரீசெண்டா பட்ஜெட்ல எல்லாம் அதை பத்தி பேசினாங்க. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணையில நம்ம ப்ராஃபிட் பார்த்திருந்தா அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஒரு டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த டேக்ஸ் தான் இந்த கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது பேசிக்கலி 2 டைப்ஸ். ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கையில ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மந்த்ஸ்க்கு கம்மியா ஒரு பீரியடுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். இதுவே நீங்க 12 மந்த்ஸ்க்கு மேல 2 or 3 இயர்ஸ்க்கு மேல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து வரும். ஸோ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றோம் அப்படின்றது பொறுத்து ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கு. ஸோ ஒரு ஸ்லாப் ரேட்டுக்கும் ஒரு டாக்ஸ் ரேட் இருக்கு. ஸோ அந்த டாக்ஸ் ரேட் பேஸ் பண்ணி நம்ம இந்த கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பே பண்ணுவோம். சார், ஓகே சார், நீங்க சொன்ன இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சுது. இப்போ லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னு சொல்லிட்டு அதுல ஷார்ட் டேர்ம் சொன்னீங்க, லாங் டேர்ம் சொன்னீங்க. ஷார்ட் டேர்ம்னா 12 மந்த்ஸ் கீழே இருக்கிறது எல்லாமே கன்சிடர் அஸ் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா லாங் டேர்ம் போது 2-3 இயர்ஸ்ன்னு சொல்றீங்க. 12 மந்த்ஸ்க்கு மேல போனாலே அது லாங் டேர்மா கன்சிடர் பண்ணுவாங்களா, இல்ல 2-3 இயர்ஸ் இல்ல 20 இயர்ஸ் அந்த மாதிரி போனாதான் லாங் டேர்ம்? நீங்க 12 மந்த்க்கு ஒரு மந்த் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அது வந்து லாங் டேர்மா தான் கன்சிடர் செய்யப்படும். 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்னாலும் அதுவும் லாங் டேர்ம் தான். 12 பிளஸ் எத்தனை மந்த்ஸ் வச்சிருக்கீங்களோ அது வந்து லாங் டேர்மா கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, அப்ப நெக்ஸ்ட் கேள்வி எனக்கு வருது சார். அது என்னன்னா, ஸ்லாப் ரேட்னு ஒண்ணு சொன்னீங்க. நம்ம இந்த பட்ஜெட்ல நிறைய ஸ்லாப் ரேட் சொன்னாங்க. அதுவும் இதுல லேண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு சேம் அப்ளிகபிளா? அது என்னென்ன மாதிரியான ஸ்லாப் ரேட்ஸ் இருக்கு? ஆமா, இந்த ஸ்லாப் ரேட் அப்படின்றது கேபிட்டல் கெயின் ஸ்லாப் ரேட் அப்படின்றது உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டோட ஆட் ஆகும். ஸோ இந்த கேபிட்டல் கெயின் அப்படின்றது உங்களுக்கு இன்கம் கன்சிடர் செய்யப்படும். ஸோ இந்த இன்கம் வந்து
நம்ம பட்ஜெட் போட்டாங்கல்ல, ஸோ அந்த ரேட் படி நமக்கு வந்து கால்குலேட் ஆகும். அதாவது 3 lakhsக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை. இதுவே 3 to 7 lakhs இருந்துச்சுன்னா 5%. அந்த மாதிரி நமக்கு ஸ்லாப் ரேட் இருக்குல்ல. ஸோ அந்த ரேட்ஸ் என்னன்னு நம்ம கரண்ட் பட்ஜெட்டை எடுத்து பார்த்தாலே நமக்கு இன்னும் டீட்டெயில்டா அந்த ரேட்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட். ஸோ ஓகே சார், இவ்வளோ டேக்ஸ் சிஸ்டம் பத்தி சொன்னீங்க. இதுல நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? மேஜரான டாக்ஸஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல நீங்க வேற ஏதாச்சும் டேக்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல அதையும் சேர்த்து நான் கம்பைல் பண்ணி சொல்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான டாக்ஸஸ் எல்லாம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லாமே கவர் பண்ணிட்டாரு மேஜரான விஷயம். இதை தவிர்த்து வேற எதனா இருந்தாலும் நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சார் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இதே மாதிரி நிறைய டேக்ஸ் சிஸ்டம் வந்து அவங்களுக்கும் குழப்பமா இருக்கும். இதுக்கு மேல எனக்கு டேக்ஸ் ஏதோ கண்டக்ட் பண்றாங்களே, சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி சார் அவங்க கான்டாக்ட் பண்றது? ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்க queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான queries மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் நிறைய போடுறதுக்கான ஐடியாஸ் வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வரப்போற வீடியோஸ்ல வரும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்மளோட உங்கள் ப்ராப்பர்ட்டி சேனல்ல நீங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் எடுத்துட்டு வந்து டெலிவர் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்குறதுக்கு. நன்றி. நன்றி.